உலகம் யாவையும் தமிழமாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சொரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆணி 17/1/2024 திங்கட்கிழமை ஏகாதசியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் ஏகாதசியாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் திருமால் வழிபாடு, அதாவது பெருமாளை சேவிப்பது என்பது நமக்கு அற்புதத்தை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் நெமிலி திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாளை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த நெமிலி என்று சொல்லக்கூடிய திருத்தலம் எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், திருத்தணியிலிருந்து நாகலாபுரம் செல்லக்கூடிய பாதையில் நெமிலி என்று சொல்லக்கூடிய அற்புதமான தெய்வீகமான திருத்தலம். இந்த திருத்தலத்திற்கு பெருமாள் வந்த வரலாறு எப்படி என்று சொன்னால் ஆச்சரியமானது. அதாவது ஒரு முறை நாரத பகவான் என்ன செய்தார், திருமலையில் இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானை அப்படி தரிசிப்பதற்காக சென்றார். அப்படி தரிசிப்பதற்காக சென்றவர் அந்த எம்பெருமானுடைய வடிவழகில் ஈடுபட்டார். அப்படியே குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அல்லவா அந்த இறைவன். அப்படிப்பட்ட அந்த இறைவன் இங்கு நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலித்து வருகின்றானே என்று அப்படியே அவனுடைய திருமேனி அழகில் மயங்கி நின்று கொண்டே இருக்கின்றார். அதனால தான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வடிவழகு திருமலை என்ற கருத்தின் அடிப்படையில் சொல்வார்கள். ஆனால் இது காலப்போக்கில் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் திருப்பதி வடையழகு என்று ஆகிவிட்டது. அதாவது ஒரு சொல்வடையாகவே, அதாவது ஒரு காலப்போக்கில் ஸ்ரீரங்கம் நடையழகு, காஞ்சிபுரம் கொடையழகு, திருப்பதி வடையழகு என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் திருப்பதி வடிவழகு. அப்படிப்பட்ட வடிவோடு இருக்கக்கூடிய அழகோடு இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை தரிசித்து கொண்டு நின்று கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால், எல்லாம் வல்ல பரம்பொருளாகி இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் நாரத மகரிஷியை பார்த்து பேசத் தொடங்கினான். அதாவது பெருமாள்லாம் சில நேரங்களில் ஆத்மார்த்தமான பக்தர்கள் வருகின்ற பொழுது அவர்களிடம் பேசுவார்கள் என்பதற்கு பல ஆதாரங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நாரத பகவானை பார்த்து பெருமாள் பேசத் தொடங்கினார். என்னப்பா, நீ திரிலோக சஞ்சாரி, அதாவது 3 உலகத்துக்கு நீ சுற்றிக்கிட்டே இருப்ப. அப்படி இருக்கிறப்ப நீ இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கியன்னார். அப்பொழுது நாரத பகவான் பெருமாளை பார்த்து கேட்டார், இறைவா, நீ எப்படி என்று சொன்னால் இங்கு சதாசரபகாலம் நின்ற வண்ணமாகவே வரக்கூடிய பக்தர்களுடைய குறையை அவர்கள் சொல்வதற்கு முன்பாக நீ கேட்டு அவர்களுக்கு அருள் செய்கின்றாயே. இப்படிப்பட்ட ஒரு அருளின் வடிவாக இருக்கக்கூடிய நீ நின்று 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 உன் காலுக்கு நோவாதா, உன் காலுக்கு வலிக்காதா? இறைவா, இப்போ உன்னை அப்படியே அமர்ந்த திருக்கோலத்தில் நான் தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். இப்பொழுது நின்ற திருக்கோலத்தில் இங்கு தரிசித்து கொண்டு இருக்கின்றன அல்லவா, அப்படியே அமர்ந்த திருக்கோலத்தில் வைகுண்ட வாசனாக உன்னை நான் தரிசிக்க விரும்புகின்றேன். அதாவது பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமலையில் திருப்பதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய நீ ஆக்சுவலாக வைகுண்டவாசியாக, அதாவது வைகுண்டத்தில் எப்படி 7 உலகம் தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கின்றாயோ அதை போன்ற கோலத்தில் உன்னை நான் தரிசிக்க விரும்புகின்றேன் என்று நாரதர் சொல்ல, அதற்குரிய காலம் வரும், நீ அப்பொழுது தரிசிப்பாய் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலேயே இங்கே திருத்தணிக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய நெமிலி திருத்தலத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வைகுண்டநாதனாக அப்படி அந்த வைகுண்டவாச பெருமாள் நாரதருக்கு காட்சி கொடுத்தார். அப்பொழுது நாரத பகவான் பெருமாளை பார்த்து கேட்டார், எனக்கு காட்சி கொடுத்த நீங்கள் இதே கோலத்தில் வருங்காலத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கும் அமர்ந்த திருக்கோலத்திலேயே வைகுண்டவாச பெருமானாக அருள்பாலிக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் இந்த இறைவன்.
அடுத்து இந்த ஆலயத்திற்கு ஏராளமான திருப்பணிகள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அபராஜிதவர்மன் என்ற பல்லவ மன்னன் கிபி 897ஆம் ஆண்டு வாக்கில் செய்திருக்கின்றார். அவர் செய்த திருப்பணிகள் மற்றும் இந்த வைகுண்டவாச பெருமாளுடைய பெருமை ஆகியவற்றை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இப்பொழுது நாம் நெமிலி வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள். நண்பர்களே, ஏகாதசியை முன்னிட்டு நாம் இன்றைய தினம் திருத்தணியிலிருந்து நாகலாபுரம் செல்லக்கூடிய சாலையில் நெமிலி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, இங்கு நாரத பகவானுக்காக அமர்ந்த திருக்கோலத்தில் வைகுண்டவாச பெருமானாக காட்சி தருகின்றார் என்று இந்த ஊருக்கு நெமிலி என்ற பெயரானது எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், அதாவது இந்த ஊரில் ஒரு விவசாயி அவர் என்ன செய்தார், இந்த பெருமாளிடம் பிரார்த்தனை செய்தார். எனக்கு நிறைய மகசூல், அதாவது நிறைய விளைச்சல் எனக்கு மகசூல் வர வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் பெருமாளும் கருணை புரிந்தார். ஆனால் அந்த விவசாயி என்ன செஞ்சு விட்டார், அப்படியே அந்த வாக்குறுதியை மறந்து விட்டார். எப்போதுமே காரியம் ஆகின்ற வரைக்கும் பலரும் வாக்குறுதி கொடுப்பார்கள், அதற்கு பிறகு வாக்குறுதியை மறந்து விடுவார்கள் அல்லவா? அந்த அடிப்படையிலேயே இந்த விவசாயியும் பெருமாளுக்கு கொடுத்த பிரார்த்தனையை மறந்து பெருமாள் என்ன கேட்கவா போகிறாரு அப்படின்னுட்டு அப்படி அவர் நினைத்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவர் நெல்லை அம்பாரமா அப்படியே குவியலா குமிச்சு வச்சிருந்தார்ல, அந்த நெல் மணிகள் எல்லாம் அப்படியே கல்மணிகளாக மாறிவிட்டது. இப்படி ஆகிவிட்டது என்று அந்த விவசாயி கடைசியில் பெருமாள் திருவடிகளை சரணாகதி அடைந்தார். பெருமாள் தான் எப்பொழுதுமே சரணாகதி என்று அடைந்து விட்டால் அவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருணை உள்ளம் படைத்தவர் அல்லவா? ஆகையினால் சரி, உனக்காக நான் காப்பாற்றுகின்றேன் போ என்று சொல்லி திரும்பவும் அந்த நெல்மணியாக மாற்றினார். அதில் 2 நெல்மணியை எடுத்து தன்னுடைய இடது கையில் பெருவிரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் நடுவில் வைத்து கொண்டு இன்றைக்கும் அப்படிப்பட்ட கோலத்தில் தான் நமக்கு காட்சி தருகின்றார். இப்பொழுது அந்த நெல் மலையாக இருந்தது. எனவே இந்த ஊரானது நெல்மலை என்று அழைக்கப்பட்டு இந்த நெல்மலை காத்த பெருமாள் என்று இந்த பெருமாளும் அழைக்கப்பட்டு காலப்போக்கில் அந்த பெயரானது தெரிந்து அந்த நெல்மலை என்பது நெல்மலி என்று ஆகி அதுவே இப்பொழுது நெமிலி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நெமிலி திருத்தலத்தில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவிளையாடலை செய்த இந்த இறைவன் தான் சாநித்தியத்தோடு இருக்கின்றேன், அதாவது அருள் ஆற்றலோடு இருக்கின்றேன், நான் பேசும் கடவுள் என்பதை காட்டுகின்ற வகையில் செயல்பட்ட மற்றும் ஒரு சம்பவமும் ஆச்சரியத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், இந்த பகுதியில் அதாவது மழை, இந்த மழை அப்படிப்பட்ட ஒரு மழை வெள்ளம், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த வெள்ளத்தினால் இந்த ஊரே அப்படியே அழிந்து விடுமோ என்று அந்த ஊர் மக்கள் அனைவரும் பயந்து போய் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய பெருமாளிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இந்த பெருமாளிடம் இந்த ஏரியானது உடைத்து எங்கள் ஊருக்கு அழிவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அப்படி மனம் உருகி அந்த பச்சை மாமலை மேனியனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை இவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னாயிற்று, மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருமேனி வியர்க்க ஆரம்பித்தது. அவருடைய இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய வஸ்திரம் நனைய ஆரம்பித்தது. அதை போல உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய நித்திய கல்யாண பெருமாள் அவருடைய வஸ்திரமும் நனைய ஆரம்பித்தது. பெருமாள் என்ன செய்தார், அப்படியே அந்த ஏரியில் மிகுந்து வரக்கூடிய நீரை தன் உடலுக்குள் ஈர்த்து கொண்டார். இதை அடையாளப்படுத்துகின்ற வகையிலே தான் ஈர வஸ்திரமாக காண்பித்தார். அப்படி அந்த ஊருக்கு வந்த ஆபத்தை இந்த பெருமாள் காப்பாற்றிய காரணத்தினாலே ஏரி காத்த வைகுண்டவாச பெருமாள் என்றும் இவர் கொண்டாடப்படுகின்றார். அன்பர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான நெமிலி வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்தை நாம் தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். ஏகாதசியாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் பெருமாள் தரிசனம் என்பது நமக்கு அற்புதத்தை விளைவிக்கும் என்ற கருத்தின் அடிப்படையில் பல அற்புதங்களை செய்த பெருமாளாக விளங்கக்கூடிய நெமிலி வைகுண்டவாச பெருமாள் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எப்படி என்று சொன்னால், திருமண தோஷத்தை நீக்கக்கூடிய அற்புத பெருமாளாக விளங்குகின்றார் என்று பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள்.
எப்படி என்று சொன்னால், திருமண தடை உள்ளவர்கள் 2 மாலை வாங்கி கொண்டு வர வேண்டும். அந்த 2 மாலையையும் நித்திய கல்யாண பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய உற்சவமூர்த்திக்கு அணிவித்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு அதில் ஒரு மாலையை அர்ச்சகர் நம்மிடம் கொடுப்பார். அதை திருமணம் ஆக வேண்டியவர் தன் கழுத்தில் அணிந்து கொண்டு இந்த ஆலயத்தை 3 முறை பிரதட்சணம் வர வேண்டும். அப்படி 3 முறை பலம் வந்து 3 நமஸ்காரங்கள் செய்து வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால், ஏறத்தாழ 3 மாதத்திற்குள் உறுதியாக அவர்களுக்கு திருமணமானது நிச்சயிக்கப்படுகின்றது. வாழ்க்கையும் நன்றாக அமைகின்றது. அடுத்ததாக இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த இறைவன் எப்படி என்று சொன்னால், அபராஜித வர்மன் என்ற பல்லவ மன்னனால் அளிக்கப்பட்ட ஒரு காளிங்க நர்தன கிருஷ்ணர் அற்புதமான விக்கிரகம் அமைந்திருக்கின்றது. அந்த விக்கிரகத்தை அபராஜிதவர்மன் பல்லவ மன்னன் அவனே பூஜித்திருக்கின்றான். அதாவது கண்ணனுக்கு அபராஜிதன் என்ற ஒரு பெயரானது உண்டு. அபராஜிதன் என்று சொன்னால் தோல்வியை சந்திக்காதவன் என்று பொருள். அந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடிய மன்னன் இந்த விக்கிரகத்தை இந்த ஆலயத்திற்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கு பல்வேறு விதமான திருப்பணிகளும் செய்திருக்கின்றான். எனவே அப்படி காளிங்கன் என்று சொல்லக்கூடிய பாம்பு, அதன் மீது நடனமாடக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய காளிங்க நர்தன கிருஷ்ணன் அல்லவா. எனவே அந்த கண்ணனுக்கு உரிய நாளாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாளில் இந்த கண்ணனை வந்து யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு சர்வதோஷங்கள், அதாவது ராகு கேது என்று சொல்லக்கூடிய அந்த சர்வதோஷங்கள் நீங்கக்கூடிய வகையில் இந்த இறைவன் அருள்பாலிக்கின்றான் என்று பக்தர்கள் பூரிப்போடு மகிழ்ச்சியோடு குறிப்பிடுகின்றார்கள். இப்படி காலசர்ப தோஷத்தை நீக்கி, கல்யாண தடையை நீக்கி, நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்யக்கூடிய அற்புத பெருமாளாக விளங்கக்கூடிய நெமிலி வைகுண்டவாச பெருமாளுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.